ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். ஒரு அரசு வேலை அப்படின்னாலே நம்ம சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு மரியாதையை தரக்கூடிய ஒரு வேலைன்னு தான் நம்ம சொல்லுவோம். அதே போல் இது வந்து சர்வீஸ் ஓரியன்டான ஒரு ஜாப், அதாவது ஆசிரியர் பணி. இப்போதைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு கவர்மெண்ட் டீச்சர் வேலை வாங்குறது எவ்வளோ கஷ்டம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். வருஷக்கணக்காக படித்து எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக காத்துட்ருக்கிற பல லட்சம் பேர் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் எக்ஸாம் இல்லாமல் எந்த ஒரு பெரிய அலைச்சலும் இல்லாமல் நேரடியாக 198 அரசு பள்ளி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட போகுதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதான்னு எனக்கு தெரியல. பட் இதுதான் உண்மை, நம்பித்தான் ஆகணும். மொத்தம் 198 வேகன்சிஸ். இது ஏதோ ஒரு தனியார் பள்ளியோ இல்லை தற்காலிகமாக ஒரு விஷயமோ கிடையாது. முறையான அரசு பள்ளிகளில் அரசாங்க சம்பளத்தோடு கிடைக்க போகிற ஒரு அரிய வாய்ப்பு. ஆனால் இது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமான வாய்ப்பு கிடையாது. ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை சேர்ந்த பட்டதாரிகளுக்கு கிடச்சிருக்கிற மிகப்பெரிய லக்கு. அது வந்து எந்த மாவட்டம், அங்கே என்னென்ன தகுதிகள் கேட்குறாங்க, நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி முழு விவரத்தையும் நான் சொல்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டினுடைய ரொம்ப முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க கடலூர் மாவட்ட பட்டதாரிகளுக்கான அறிவிப்பு தான் இது. கடலூர் மாவட்டத்தில் இயங்கி வர ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் தான் இந்த 198 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. இங்கே வேலை பார்க்க போகிறது சாதாரண விஷயம்லாம் கிடையாது. கிராமப்புறங்கள்லையும் பின்தங்கிய நிலைகள்லையும் இருக்கிற மாணவர்களுடைய வாழ்க்கையை ஒளிரச் செய்ய போகிற ஒரு உன்னதமான பணி தான் இந்த ஆசிரியர் பணி. சரி, இந்த 198 இடங்களை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள், பிஜி அசிஸ்டன்ட், மொத்தம் 49 இடங்கள் இருக்குது. அதாவது நீங்கள் பிஜி முடிச்சுட்டு பிஎட் முடிச்சிருந்தா இது உங்களுக்கு செம்ம சான்ஸ்னே சொல்லலாம். அடுத்தது பட்டதாரி ஆசிரியர், பிடி அசிஸ்டன்ட், இதில் மொத்தம் 34 இடங்கள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து செகண்டரி கிரேட் டீச்சர், எஸ்ஜிடி சொல்லுவோம், இடைநிலை ஆசிரியர். ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பணிக்கு மட்டும் தனியாக 115 இடங்கள் வந்து இருக்குது. நீங்கள் பிஎடு இல்லை டிடிஎட் முடித்தவராக இருந்தால் உங்களுக்கான வாய்ப்பு இங்கே காத்துட்ருக்குன்னு தான் சொல்லணும். நிறைய பேர் நினைக்கலாம், என்னப்பா திடீர்னு அறிவிச்சிருக்காங்க, இதுக்கு வந்து எக்ஸாம்லாம் இல்லையா அப்படின்னு. அரசாங்கம் சில நேரங்களில் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவசர தேவைகளுக்காகவும் தகுதியான நபர்களை கொண்டு உடனடியாக பள்ளிகளை நிரப்பவும் இந்த மாதிரியான நேரடி பணி நியமன அறிவிப்புகளை வெளியிடுவாங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாள் மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது உங்கள் லைஃப்பில் வர ஒரு ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்றைக்கி இருக்கிற சூழலில் தனியார் பள்ளிகளில் எவ்வளோ கஷ்டப்பட்டு குறைவான சம்பளத்துக்கு வேலை பார்க்குற எத்தனையோ திறமையான ஆசிரியர்களை எனக்கு தெரியும். ஸோ நம்ம திறமைக்கு ஒரு அரசு வேலை கிடைக்காதா அப்படின்னு ஏங்குறவங்களுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்புன்னே சொல்லலாம். கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஆசிரியர் படிப்பு முடிச்சுட்டு சும்மா இருந்தாலும் சரி, இல்லை ப்ரைவேட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட தயவு செஞ்சு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேருங்க. ஏன்னா அரசாங்க பள்ளியில் வேலை பார்க்குறப்போ கிடைக்கிற அந்த நிம்மதி ஒரு தனி கெத்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் இப்போது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, ஆன்லைன் லிங்க் இருக்கான்லாம் தேடாதீங்க. ஏன்னா இதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன்லாம் கிடையாது. நீங்கள் நேரடியாக போய் தான் அப்ளை பண்ணணும். எங்கே போகணும் அப்படின்னா கடலூர் மாவட்ட ஆட்சியரக வளாகம், கலெக்டரேட் காம்ப்ளெக்ஸ் போயிட்டு அங்கே இருக்கிற அறை எண் வந்து 310 இயங்கி வர மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்துக்கு நீங்கள் நேரடியாக போகணும். அங்கே போயிட்டு உங்களுடைய கல்வி சான்றிதழ்கள், எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ், வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு, எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், ஜாதி சான்றிதழ், ஆதார் கார்டு, அப்புறம் உங்களுடைய பயோடேட்டா எல்லாத்தையும் முறையாக வந்து சப்மிட் பண்ணணும். ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அரசாங்கம் இதுக்கு ரொம்ப குறைவான நாட்கள் தான் வந்து டைம் கொடுத்துருந்தாங்க. 3 நாள் தான். ஜூலை 6, 7, 8 ஆமாங்க, ஜூலை 8ஆம் தேதியான இன்றைக்கி தான் அது அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாள். அலுவலக வேலை நேரத்துக்குள்ளே, அதாவது நீங்கள் 5 மணிக்குள்ளே அங்கே போயிட்டு உங்கள் அப்ளிகேஷனை கொடுத்தாகணும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது டைம் இருந்தால் யோசிக்காமல் உடனே உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு கிளம்புங்க. வாய்ப்புகள் எப்போவுமே கதவை தட்டிகிட்டே இருக்காது. கதவை தட்டும்போது அதை சரியாக பயன்படுத்திக்கிறவன் தான் ஜெயிப்பான். 198 இடங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கடலூர் மாவட்ட பட்டதாரிகளாக இருந்தீங்கன்னா உடனே களத்தில் இறங்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விடுங்க. உங்களை மாதிரியே வேலை தேடுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இப்போவே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு தெரியும், உங்களுடைய ஒரு ஷேர் ஒருத்தருடைய அரசு வேலை கனவை கூட நிஜமாக்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய எஜுகேஷன் ரிலேட்டடாகவும் வேலைவாய்ப்பு ரிலேட்டடான தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ண போகிற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். சாதிச்சுட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.